வயசுலேருந்தே கவுன்சிலிங்கில் தான் அந்த குற்றவாளி இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு 8 பேரால் கற்பழிக்கப்பட்டு ரொம்ப மன உளைச்சலில் இருந்தப்போ அந்த பொண்ணையும் கவுன்சிலிங்க்கு கொண்டு வந்து அந்த சர்ச்சில் தான் விட்டுருப்பாங்க. அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் தான் அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங்கும் கொடுத்துருப்பான். அந்த சர்ச்சு ஃபாதரு ஒருவேளை இதுக்கப்புறமா தான் அவன் திருந்தி ஒழுங்காக இருப்பானான்னு சொல்லி கட்டாயப்படுத்தி தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பான். அந்த பொண்ணு பேசுகிறது பழகிறது எல்லாமே அவனுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையால் பொய்யாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த 8 பேரும் ரிலீஸ் ஆகி 2வது நாளே அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட மனசு கேட்காம மன்னிப்பு கேட்க வந்திருப்பாங்க. மன்னிப்பு கேட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டுக்கும் நிரந்தரமான கவர்மெண்ட் வேலையும் அவங்க அம்மா அப்பாவுக்கு நிரந்தரமான பென்ஷனும் வர மாதிரி பண்ணித்தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 8 பேரில் சூசைட் பண்ணிக்கிட்ட ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்திருப்பார். அவர் தான் அதை சொல்லியிருப்பார். அங்கேருந்து வெளியே வரதை பார்த்த அவங்க அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணை தப்பாக நினச்சிருப்பாரு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப தப்பான பொண்ணு, அவங்கள வீட்டுக்கு வர வச்சு தப்பு பண்ணுறான்னு நினச்சா அந்த கோபத்தில் தான் அடித்து கொலை பண்ணியிருப்பான். அதை வந்து அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. சொல்லி அவன் நம்ப மாட்டான். ஏன்னா அவனுக்கு இருந்த பிரச்சனை அந்த மாதிரி. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட பாடியை தேடுறதுக்காக அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு வரான். அந்த டைமில் அந்த வில்லன் ஹீரோவோட ஒய்ஃபை கடத்தி வச்சிட்றான். கடத்தி வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் அந்த வில்லனுக்கு அவனோட ஒய்ஃபை பார்க்குற மாதிரியே இருக்கும். எப்படியாவது கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி அவனை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டுருவான். கடைசியாக பின்னாடி வந்த போலீஸ் ஃபோர்ஸ் அவனையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோவும் ஜட்ஜாக பதவி ஏற்றுருவார். இப்படியே இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க.